Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி கட் பண்ணி ஒன்று எடுத்து வச்சுக்கிங்க. அப்புறம் புதினா மல்லி இலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுங்க. பச்சை மிளகா ஒன்று, 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஈஸியாக வதங்கிறதுக்காண்டி நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்து அதை இப்போ வதக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். நம்ம சேனல் வீடியோஸ்க்கு யாரோ 3 பேர் தொடர்ந்து டிஸ்லைக் கொடுக்குறாங்க. அது என்ன காரணம், நான் என்ன தப்பாக பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புதினா மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா ஒன்று சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து இந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் கலந்ததுக்கப்புறமா அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நமக்கு தேவையான அளவுக்கு முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்த்துருக்குறேன். நம்ம அடுப்பை ஸ்லோலே வச்சுக்கலாம், இல்லைன்னா முட்டைலாம் கலங்கிடும். இதை நான் இப்போ மூடி வச்சிடுறேன். ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நான் இப்போ ஸ்லிம்லேயே வச்சு அடுப்பில் வச்சுருக்கிறேன். அது கொதிச்சு வரணுங்கிறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Bye. Thank you. Bye.